அவங்க சேனல் பார்த்துட்டு தான் வந்தேன் நான் எஸ்ஆர்எம்க்கு. ஸோ எதார்த்தமாக பார்த்தா அவங்க எஸ்ஆர்எம் வந்து இருந்தாங்க. சோனா ஃப்ரம் மதுரை. சோனா ஃப்ரம் மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நம்ம சோனா ஃப்ரம் மதுரை சிஸ்டர் வந்து இந்த ஒரு சின்ன கிளிப்பிங் அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து 1 வீக் ஆச்சு. எதுக்காக அவங்களோட இதை வந்து 1 வீக் கழித்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போன vlogகையும் நேற்று எடுத்த vlogகையும் சேர்த்து வந்து கம்பேர் பண்ணி தான் நான் வந்து வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா பாயசம் வச்சுருந்தேன். அதுக்கான காரணம் வந்து சோனா ஃப்ரம் மதுரை சிஸ்டர் அவங்க தான். அது என்ன ரீசன்றதை அப்படியே சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ். இது வந்து ரிலையன்ஸில் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 34 ரூபா தான். ஷார்ட்ஸில் கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஒரு 34 ரூபா அப்படின்றதுனால சரி வாங்கி ட்ரை பண்ணேன். எனக்கு ஆக்சுவலாக பாஸ்மதி ரைஸில் செய்யவே வராது. உண்மையான ரீசன் அதுதான். அது உடஞ்சி போன மாதிரி ஆயிடும் சாப்பாடு. கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆச்சுன்னா பிடிக்காதுன்றனால இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ரிலையன்ஸ் போனீங்கன்னா ஆஃபர் டைமில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி தாராளமாக செய்யலாம். ஏன்னா செய்யலாமான்ற ஒரு டவுட் இருக்கலாம், அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனா ஃப்ரம் மதுரை சிஸ்டர் அவங்க வந்திருந்த அன்னைக்கு வந்து வீட்டில் பாயாசம் செஞ்சேன். அதை வந்து சிவானி லீவ் விட்டாச்சுல்ல, எனக்கு வந்து அன்றைக்கி செஞ்ச மாதிரியே பாயாசம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே செய்யலான்ட்டு. இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல பாஸ்மதி ரைஸ், அது வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1 kg வந்து 34 rupees வந்து 34 rupees 50 paise. ஓகேங்களா, பைசா அது மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால் இதை வந்து வாங்கிட்டு வந்து செஞ்சும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நல்ல நீளமாக இருக்கும்ல, இது கொஞ்சம் நீளம் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து பாஸ்மதி ரைஸில் செய்யணும், ப்ரைஸும் கம்மியாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னால் 150 ரூபாலாம் போட்டு அரிசி வாங்க முடியாது அப்படின்னா நினச்சிங்கன்னா இது வாங்கி நீங்கள் ட்ரை பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ்லேயுமே நல்லா இருந்துச்சு. அரிசி தான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. நம்ம நார்மல் வீட்டில் செய்ய அரிசி விட கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு, அவ்வளோதான். ரொம்ப நீளமாக இருந்துச்சுலாம் சொல்ல முடியாது. அரிசி பாருங்கள் இது மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அதனால் ஓகே இது யாருக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்றதுனால இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த சாப்பாடை வடிச்சிட்டு அதெல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் பேக்கெட் வந்து ரெடிமேட். இது நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். மேக்ஸிமம் வந்து நான் இதை அவாய்ட் பண்ணிடுவேன். எப்போவாவது இருக்க சிவானிக்கு லீவுங்களா, கொஞ்சம் வீட்டில் சோம்பேறித்தனமாக இருந்தால் மட்டும்தான் வீட்டில் வாங்கி இதை செய்கிறது. மேக்ஸிமம் இதை நான் அவாய்ட் பண்ணிடுவேன், எப்போவாது செய்கிறது தான். ஏன்னா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச அஜினோமோட்டோலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கனால சேராது, ஒத்துக்காட்டி என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிப்பேன். சரி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணோம், கொஞ்சம் நல்லா இருக்கணும் டேஸ்ட்டுன்றனால ஒரு நாள் தானே அப்படின்னு வாங்கி செஞ்சாச்சு. போட்டு கிளறிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடு வந்து டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. சரி ஓகே, இதை முடிச்சுட்டு நான் அன்றைக்கி எஸ்ஆர்எம் நான் கிளம்பி போயிருந்தப்போ சோபனா சிஸ்டர் அன்றைக்கி எதல்ஷாக மீட் பண்ணேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்கள் சேனல் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்திருந்தேன், ஆக்சுவலாக நகை ஒன்று எடுக்கணும் அப்படின்றனால சீட்டு சேவிங் சீட் போட்டிருந்தாங்களாம். அந்த சீட்டு வந்து காசு எடுத்துட்டதுக்கப்புறம் நகை வாங்கணுன்னால நம்ம சேனலை பார்த்து வந்திருந்தேன் அப்படின்னாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, அவங்க வீடியோ எடுக்க நான் வீடியோ எடுக்கவே கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்ம கடையில் என்ன தான் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் நம்ம கையால் எதாவது செஞ்சு கொடுக்கறது தான் ஒரு சந்தோஷம். அதுதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். விசாரம் வரைக்கும் வந்து அவங்கள மணப்பாறை வரைக்கும் வந்துட்டு அவங்களை திரும்ப வீட்டுக்கு கூப்பிடாம அனுப்ப மனசே வரல. கம்பல் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களோட நான் பேசின சில மெமரிஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பேசுங்க. சோபனா சிஸ்டர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனா ஃப்ரம் மதுரை. சோனா ஃப்ரம் மதுரை அழுக்கட்டாயமா விடாமல் கூட்டிட்டு வந்துட்டாங்க. மதுரையிலேருந்து வந்து காரணம் சொன்னால் பரவாயில்ல, எஸ்ஆர்எம் கிட்ட வந்து காரணம் சொன்னீங்கன்னா எப்படி கேட்குறது. அவங்க ஈவினிங் டைம் வந்திருந்தாங்க. சைட் ஜன்னலில் பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட் அப்படியே ஃப்ளாஷ் அடிச்சனால கொஞ்சம் ஃப்ளாஷ் லைட்டாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது குக்கிங், இது வந்து ஷாப்பிங் சேனல். ஷாப்பிங் இது ஃபர்ஸ்ட் 2 சேனல் இருக்குல்ல, கவிஷ் கிச்சன் வந்து ஆக்சுவலி உங்கள் சேனல் பார்த்து தான் நான் வந்தேன். அவங்க சேனல் பார்த்துட்டு தான் வந்தேன் நான் எஸ்ஆர்எம்க்கு. ஸோ எதார்த்தமாக பார்த்தா அவங்க எஸ்ஆர்எம் வந்து இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணே முடியலை. அப்படியே மதுரை எஸ்கேப் பண்ணி வச்சாங்க. இல்லாமல் கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஓகே, என் சேனல் நேம் சோனா ஃப்ரம் மதுரை. சோனா ஃப்ரம் மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, அன்றைக்கி வந்து பாயாசம் செஞ்ச மாதிரியே திரும்ப செய்யணும் அப்படின்றதுக்காக கடையில் போயிட்டு லோக்கல் அங்கே பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் வந்துட்டு சேமியாவும் கூடவே வந்து ஜவ்வரிசியும் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். உங்களுக்குலாம் இந்த பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது மாதிரி மளிகை கடைக்கெலாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாவது திங்ஸஸ் வாங்குகிறோம் அப்படின்னா மீதி காசு இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இது மாதிரி நான் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், கையில் சில்லறை காசு வச்சுருக்கேன்ல, பேலன்ஸ் ஒரு 47 ரூபா ஆச்சு ரெண்டும் சேர்த்து. பேலன்ஸ் வந்து ஒரு 3 ரூபா 4 ரூபாய் எவ்வளோ இருந்துச்சு, 46 ரூபாய் 46 ரூபா இருந்துச்சு. மீதி 4 ரூபாய் உடனே வந்து இது மாதிரி ஒரு இதை ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுருப்பேன். உடனே வந்து சேவிங்ஸில் போட்டு இது மாதிரி போட்டு வச்சுருவேன். இது மாதிரி சேர்த்து வச்ச காசு தான் இல்லை, ஆல்ரெடி வந்து சேர்த்து வச்சு ஒரு தடவை தீம் பார்க்கு போனப்போ இது பண்ணி எடுத்துகிட்டு போனோம். அதுக்கப்புறம் திரும்ப 2வது தடவை வந்து அது ஓப்பனில் தான் இருக்குது. பட் இடையில காசு எடுத்துகிட்ருப்போம், வேணும்னாலும் போட்டுக்குவோம். அது மாதிரி போட்டு வச்சுருக்கேன். சில்லறை தேவைன்னா எடுத்துக்கிற மாதிரி அது ஒரு அமௌண்ட்டாக தனியாக சேர்ந்துட்ருக்கோம்ல, அதனால். ஓகே, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து எஸ்ஆர்எம் போயிட்டு முடிச்சுட்டு வந்து தான் வீட்டில் வந்து தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன். போகும்போது சாப்பிட்டு போல் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே காலையில் லேட்டாக சாப்பிட்றதுனால சரி ஓகேன்ட்டு மதியானமும் லேட் ஆகிடுது. இப்படியே தான் டெய்லியுமே சாப்பாடு வேலை போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி லீவ் டைமில் எப்படி சாப்பிட்றீங்க? காலையில் சீக்கிரமாக, மதியானம் லேட்டாக சாப்பிட்றீங்களா, சீக்கிரம் சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இது டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுனே தெரியல. அந்த லீவ் டைமில் மட்டும் காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சிட்டோன்னா அப்படியே டைம் ஆகிடுது. தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவுமே செய்யறதில்ல. சைடிஷெல்லாம் ஜஸ்ட்டு வந்து தக்காளி சாஸ் மட்டும் வச்சு டொமேட்டோ கெச்சப்போடு அன்றைக்கி வேலையை முடிச்சாச்சு. போயிட்டு வந்துட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அவங்களாம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷிவானி வந்து சீட்டு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நேற்று நடந்த விஷயங்கள். ஓகேவா, நேற்று வந்து சீட்டு அதான் ஸ்கூல் லீவ் இல்லை, சீட்டு விளையாட கூப்பிட்டா. அந்த சீட்டில் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறது போட்டி. எனக்கு சுத்தமாக ரம்மியெலாம் விளையாடவே தெரியாது. எப்போவாது இந்த ஷிவானி கூட விளையாண்டு ஷிவானி கற்றுக் கொடுத்தது தான், இப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தது தான். அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு ஜெயிச்சு, ஷிவானி செகண்டு ஜெயிச்சா. அதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே வாங்க பார்க்கலாம். ஒரு லீவ் டைமில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கணும். ஏதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சும்மா நான் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும்ல, நம்ம வீட்டில் இருக்கோம், ஓகே இன்றைக்கி ரம்மி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தான் ஒரு விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது சாப்பாடு செய்யலாம்னா டக்குன்னு என்ன செய்யலாம், ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னோடய விலாகில் உங்களுக்கு இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீடியோ வந்து உங்கள் விலாக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சும்மா நம்ம வீட்டில் சமைச்சோம் சாப்பிட்டோம் அதை வீடியோவில் ஷேர் பண்ணோம் அப்படி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்து இடையில வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் ரம்மி விளையாட தெரியாதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ரம்மி விளையாடவே தெரியாது. ஷிவானி கற்றுக் கொடுத்தது தான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு விளையாடுறேன். அப்படியே பார்க்கலாம் நான் என்ன சேர்த்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஷிவானி சேர்த்ததை தெரியாமல் எடுத்தேன், நான் சேர்த்ததை தெரியாமல் எடுத்தேன். பட் 2 பேரும் பார்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்குள்ளே டீல். இல்லைங்க, வீட்டில் இருக்கும்போது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க பார்க்கக்கூடிய ஃபோன் டைம், ஸ்க்ரீன் டைம் எல்லாம் கொஞ்சம் குறையும். அதுக்காகவும் தான் வந்து ஓகே அவள் கூப்பிட்டு விட்டு கொஞ்சம் ஒரு 1/2 hour வந்து விளையாட போயிட்டேன். ஒரு 2 விளையாட்டு விளையாண்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையை பார்க்க வந்துட்டேன். அதனால் அவள் ஃபோன் பார்க்குற டைம் குறையும்ல, அதனால் ஓகே இது விளையாண்டு முடிச்சுட்டு ஓகே அடுத்து வந்து சேமியா பாயசம், அவள் கேட்ட பாயசம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சேமியா பாயசம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜவ்வரிசி வந்து நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வறுத்துட்டு செய்யுங்க. நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். முதல் நாள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் செய்கிறப்போ வந்து அந்த ஊற வைக்கும் போது கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்படியே ஊற வச்ச தண்ணியோடய அப்படியே நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி மூழ்கிற வரைக்கும் இருக்க மாதிரி பார்த்துட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா வந்து சேமியா சேர்த்துக்கோங்க. சேமியாவும் அதிலே சேர்த்துட்டு கூட வந்து இது கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூழ்கிற வரைக்கும் விட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுக்கோங்க. சேமியா வந்து சீக்கிரம் வெந்துடும், பட் ஜவ்வரிசி வேக தான் டைம் எடுத்துக்கும். நீங்கள் இதை வறுக்கணுன்னா கூட லைட்டாக நெய்யில் 2மே வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஊற வச்சுட்டா வறுக்க முடியாது. ஊற வைக்கல ஜவ்வரிசினா நீங்கள் வறுத்துட்டு நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேமியாவையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. இப்படியே செஞ்சாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். 2மே நல்லா வெந்ததுக்கப்புறமா இது மாதிரி பாருங்கள், கையில் எடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக உடஞ்சி வரும். நான் அதை ஷூட் பண்ணலை, நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இது கூட வந்து பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றாத பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் காய்ச்சாமல் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் சேர்க்குறப்போ ரொம்ப நேரம் கொதிக்க விடுவோம், நல்லா காஞ்சிரும். அப்போ வந்து சேமியா ஜவ்வரிசி எல்லாமே நல்லா அந்த பாலோட மெர்ஜ் ஆகிடும். இப்போ பாருங்கள் பாலே நல்லா திக்காக இருக்குல்ல, இது நல்லா காய வச்சு கொஞ்சம் இன்னும் இதோட கொஞ்சம் சுண்டி வரணும். பாலே வந்து நல்லா சுண்டி வரணும். அப்போ வந்து நம்ம மில்க் மேடு அது மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பால் ஐஸு, ஜவ்வரிசி ஐஸு, சேமியா ஐஸ்லாம் சாப்பிட்ருப்போம்ல, 90s கிட்ஸ் சாப்பிட்ருப்பீங்கல்ல,
அது மாதிரிலாம் சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான்லாம் வந்து நிறைய வாங்கி ரோட்டில் போச்சுன்னா அந்த பாலைஸ் சேமியா ஐஸ்லாம் விடவே மாட்டோம். எப்படியாவது அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா கிட்ட காசை வாங்கி அந்த 5 ரூபா ஐஸ் வாங்கி சாப்பிட்டா தான் எனக்கு டேயே ஃபுல்லான மாதிரி இருக்கும். அப்படிலாம் சாப்பிட்ருக்கோம். அந்த ஐஸோட டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம ஏலக்காய் சேர்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். பாயசத்துக்கு ஏலக்காய் சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சிவானிக்கு வந்து அந்த ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிக்காதுன்றது ஒரு காரணம். இன்னொன்று வந்து இதை அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஃப்ரீசரில் ஊற்றி நம்ம வச்சு சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் நம்ம பால் ஐஸு இந்த ஐஸ்லலாம் வந்து ஏலக்காய் சேர்க்காம தான் செய்வாங்க. அப்போது வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ஐஸோட ஃப்ளேவர் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஐஸ் நம்ம சாப்பிடும்போது அது ஒரு அப்படியே நம்ம சேமியா ஐஸ் சாப்பிட்ட மாதிரி ஜவ்வரிசி பாலை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் இன்றைக்கி ஏலக்காய் சேர்க்கலை. சூடாகவும் சாப்பிட்டுக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணியும் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் நிறைய பல்காகவும் செஞ்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சூடாக சாப்பிடும்போது நெய் விட்டு அந்த முந்திரி பருப்புலாம் போட்டு தாளிக்காமல் சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்றனால நட்ஸையும் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து அதில் தாளித்து போடுறேன். இதே மாதிரி போட்டுட்டு அவ்வளோதான். நம்ம கிட்டத்தட்ட நம்ம சேர்த்த சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருந்தேன். கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ரொம்ப சாப்பிட மாட்டிங்கன்னா கொஞ்சம் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க. பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நல்லா அந்த பால் சர்க்கரை எல்லாம் சுண்டி வந்து நல்லா திக்காக இருக்க டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு கூட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான சேமியா பாயசம் தயாராகிடுச்சு. இதில் நான் வந்து சேர்க்காதது ஏலக்காய் மட்டும்தான். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன், இன்றைக்கே எனக்கு கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இல்லை நான் சொன்ன மாதிரி ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட போகிறீங்க, ஏலக்காய் சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். கிட்டத்தட்ட நல்ல திக்கான சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த லீவில் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம். அது மாதிரியான ஒரு சாய்ஸ் தான். ரொம்ப நல்லா ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா கூட டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விலாகை வந்து இதோட ஸ்வீட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட்டோட வந்து இந்த விலாகை ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் கோயிலுக்கு முதல் நாள் கிளம்பி போனோம். பிரதோஷம் அப்படின்னாலும் கோயிலுக்கு கிளம்பி போனோம். அதுக்கப்புறம் சிவானி ஜூஸ் கேட்டான்னு சொல்லி இந்த ஜூஸை செஞ்சு கொடுத்துட்டு கோயிலுக்கும் கிளம்பி போனோம். அதையே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கோயிலுக்கு போனப்போ பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுத்தாங்க. அங்கேயே நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டோம். சிவானிக்கு வந்து வீட்டுக்கு வந்து 2 தோசை ஊற்றி கொடுத்து டிஃபனை நைட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணும்போது எத்தனை பேர் நம்ம வீடியோ லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கறதுல ஒரு சின்ன சந்தோஷம். அவ்வளோதான். சோனா ஃப்ரம் மதுரை சேனல்லேருந்து யாரெல்லாம் நம்ம சேனலை பார்த்தீங்க, நம்ம சேனல்லேருந்து யாரெல்லாம் சோனா ஃப்ரம் மதுரை சேனலை விசிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறது. கிட்ட பை. தேங்க்யூ.